தமிழகம் முழுக்கவே இன்னைக்கு உதயநிதி அவருடைய கைது நடவடிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு விமர்சனமாக பேசப்பட்டுட்டு வருது. சேனல்களில் கூட இது ஒரு டிபேட்டாக எடுத்து பேசுகிற அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அவர் ஒரு பக்கம் விடுதலையாகி வந்தால் கூட நீதிமன்றத்தில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்க, கிருத்திகா உதயநிதி தன்னுடைய கணவர் நிறைய சிரமத்துக்கு உள்ளாயிருக்காரு. அதாவது ஆக்சுவலாக ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அவரை அந்த பர்டிகுலர் இடத்துல கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை கூட செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும், அவருக்கு தண்ணீர், தேவையான உணவு அப்படின்னு சொல்லிட்டும், அவருடைய அந்த பாத்ரூம் ரொட்டீனை கூட கம்ப்ளீட் பண்ண கொடுக்கல டைமை பற்றி தான் பேசியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, முதல்வர் பண்ணது மிகவும் சரியான தவறு. இதுக்கு கண்டிப்பாக அதிகார துஷ்பிரயோகம் தான் காரணம். ஏன்னா ஒரு தவறும் செய்யாத ஒருத்தரை எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவும் கோவமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்காக நடிகை குஷ்பு ஆரம்பத்திலேயே கண்டனம் தெரிவிச்சே பேசியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பெண்களை பற்றி இவ்வளோ பெரிய தமிழகத்தில் ஒரு பெரும்புள்ளியே தப்பாக பேசுறது ஒரு கண்டிப்பாக மற்றவர்களுக்கு இது ஒரு முன்னோடியாக போயிடும். கண்டிப்பாக இதை முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைது நடவடிக்கை அப்போவே அவங்க இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருத்திகா உதயநிதி, குஷ்பு மேம் பேசின இந்த 2 விஷயங்களை தான் ரொம்பவும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதயநிதி தஞ்சாவூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு தவறான வார்த்தையை பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வருக்கு எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் சொன்னது காவிரி அணையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணினது நடிகை த்ரிஷாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள் சொல்லுது. இன்ஃபேக்ட் அவர் டபுள் மீனிங்கில் இந்த மாதிரி பேசினதுக்காகவே 9 பிரிவின் கீழே அவருக்கு கைது வாரண்ட் உடனடியாக பிறப்பிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னதான் இருந்தாலுமே இது அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு பிளாக் மார்க்காக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவரை கைது பண்ண வரும்போது கிருத்திகா உதயநிதி அவருடைய மார்னிங் ரொட்டீனை கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்டதுக்கு ஸ்ட்ரிக்டாக 10 மினிட்ஸ்க்கு மேலே கொடுக்க முடியாது மேம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் கிருத்திகா உதயநிதி ரொம்ப டெம்பர் ஆகி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவும் மோசம். என்னன்னா 9 பிரிவின் கீழே கைது பண்ணுற அளவுக்கு என்ன அப்படி நடந்து போச்சு. இன்ஃபேக்ட் என்னுடைய கணவர் அவங்களுடைய பேரையோ என்ன அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலை. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கைது எனக்கு தெரிஞ்சு முன்விரோதம் பகையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிவிக்கப்படுது. இதில் இந்த விஷயத்த வேணும்னே சொந்த ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு செய்கிற மாதிரி அரசு செயல்படுதோங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிருத்திகா உதயநிதி ரொம்ப கோவமாக அந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அவர் வெளியில் வந்துட்டார், நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையும் அவருக்கு விடுத்திருக்கு. அப்படின்னாலும் அவருடைய கைது அப்பயே குஷ்பு மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபீமேல் பொலிட்டீஷியன்ஸே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் முக்கியமாக குஷ்பு என்னை விட திமுக பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கல்லெடுத்து அடிக்கவும், அராஜகம் செய்யவும், பெண்களை விமர்சனம் செய்யவும், சேலையை பிடிச்சு இழுக்கவும் மட்டும்தான் தெரியும். வேற எந்த நல்ல முறையிலையும் நல்லதை அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. உங்களுக்கு ஆளும் கட்சி மேலே ஏதாவது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும்னு நினச்சா அதுக்கு பல்வேறு வழி இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி, நீங்கள் நினச்சா அவங்களுடைய பிழைகளை சுட்டி காட்டி நாட்டோட நல்லதுக்காக நிறைய விஷயங்களுக்காக அவங்க கூட கைகோர்த்து நிற்கலாம். ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் பிரச்சனையாக்கணும், விமர்சனமாக்கணும், அவங்கள சுட்டி காட்டணும் அப்படிங்கிற ஒரு விரோத கண்ணோட்டத்திலே நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க. இது ஹெல்த்தியான பாலிடிக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜனும் இது அரசியல் நாகரிகமற்றது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் பெரிய ஆட்களோ இல்லை சாதாரண கடைநிலை பெண்ணோ யாராக இருந்தாலும் பெண்களுக்குன்னு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு ஆட்சியுமே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரியும் தன் பக்கம் இருக்கிற அந்த விஷயங்களை ரொம்ப கோவமாக எல்லா ஃபீமேல் பொலிட்டீஷியன்ஸும் பேசியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த், விஜய் தம்பி உங்களை விஜயகாந்த் நம்பினாரு, அதே மாதிரி அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க இப்ப ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா என்னுடைய தம்பின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க.